கண்டிப்பா அவளுக்கு என் உதவி தேவைப்படும். யார்கிட்டயாவது பந்தயம் கட்டி தோக்குறதுல உங்களை விட பெரிய ஆள் யாருமே இல்ல. என்னோட கணக்குப்படி நீங்க சுமார் 78 கோடி ரூபாய் தோத்துருக்கீங்க. கவலைப்படாத ஜார்விஸ், ஒவ்வொரு பணத்தையும் நான் கணக்குல வச்சிருப்பேன். படி பார்த்தா அதோட இலக்கை நீ மாத்திராலும் வெடிக்கிற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உண்மையா இருக்கா? ஏன்னா இதனா அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. போதும், நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா மேனஹட்டன்ல பூகம்பமே வெடிச்சிடும். இவனுங்க கூட்டணி ஏன் வேலை செய்யாதுன்னு இப்பதான் புரியுது. நம்பவே முடியல, நான் உயிரோட இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்படி பிரஷ் பண்றதை விட குடிக்க வேண்டிய அவசியம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. வாங்காம போக மாட்டேன் போல இருக்கு. தலைவரே திமிங்கலம் தானோ ஆறு கடலில் சேரும் அந்த இடத்தில் சாத்தியமே இல்லை. நாங்க அவெஞ்சர்ஸ் சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்கும். சண்டை போடும் போது என்ன பிரச்சனை? வேண்டாம் சொன்னா கேளு. நான் அவங்க கூட வரல. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்க. தாறு மாதிரி அடி கொடுத்தா தாங்குற. ஹல்க் மாதிரி உன் மேல துர்நாற்றமும் வீசல. தூக்கி விடு ஹல்க். நல்ல வேலை பண்ண. மோதி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்ல, அது முடியாது. ஆர்சனலுக்கு இப்ப வேலை இருக்கு. வேலையா? அது போற அடிச்சு நொறுக்கிறது தாறு மாறு. கொஞ்சம் பொறுத்துக்க ஸ்டார்க். காது பக்கத்துல வந்து இப்படி கத்திக்கிட்டு இருந்தா எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? இவன் நிலைமை இப்ப எப்படி இருக்கு ஃபால்கன்? இவர் ஒரு காரா இருந்தா இந்நேரம் அழகான ஸ்போர்ட்ஸ் காரா இருந்திருப்பான்ல. உன் நண்பர்களை அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லு. உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன். மோடாக்கும் ரெட் ஸ்கல்லும் சேர்ந்து நாம வந்த வண்டியை தவிடு பொடி ஆக்கிட்டாங்க. வேணும்னா என் வண்டியில நான் லிஃப்ட் தரேன். ஆனா சீட்டை யாரும் கிழிக்காம பாத்து. அவ்வளவு பெரிய ஏலியனை தடுத்து நிறுத்தினதுனால ஒரு சின்ன சேதம் உண்டாச்சு, அவ்வளவுதான். சின்ன சேதமா? இவ்வளவு பெரிய சேதத்தை பார்த்தா நீங்க இப்படி சொல்றீங்க? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க. இந்த மலையை யாரும் வண்டியில் ஏத்துனது? சில பேரால எகிரி குதிச்ச ஊருக்குள்ள வர முடியும்ல. உன்னதான் சொல்றேன் ஹல்க். வரும். இந்த இடத்துக்கு வரவே அருவருப்பா இருக்கு. அருவருப்பா? அதை யார் சொல்றா பாரு. இவன் மூளை குழம்பி போயிடுச்சு. மூளை இல்லாதவங்களை சமாளிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. எப்படி அந்த மாதிரி சொல்ற? உன்னையே நான் சமாளிச்சுட்டு இருக்கேன்ல. எழுந்திருங்க. உயிரே போற நிலைமை வந்தாலும் நான் மறுபடியும் எதுக்காகவும் இப்படி செய்ய மாட்டேன். ரொம்ப நன்றி. வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே எனக்கு ஷாக் கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தியோ? என்ன மன்னிச்சிடு. காலப்போக்குல சில வீடியோக்கள் கரெக்ட் ஆயிடுச்சு. உன்னோட வயசான காலத்துல நான் இல்லன்னா எப்படி ஷேவ் பண்ணணும்ங்கறத இத பார்த்து நீ தெரிஞ்சுக்க. இது முழுசா நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரெட் ஸ்கல்ல என் கையாலே அழிப்பேன். அதாவது நாமன்னு சொல்ல. இல்ல, நான் தான் அழிப்பேன். இது நமக்கு அனுப்பி இருக்கிற அழைப்பு. நிலாவுல இருந்து வாட்சரை தூக்கி எறிஞ்சிருக்கானா? ஏன் மெயில் அனுப்புற பழக்கம் இல்லையா? இங்க என்ன நடந்தது?
மோடாக், மைக்ரோபாட்ஸ், அப்புறம் மைண்ட் கண்ட்ரோல். அதுல இருந்து நான் தான் உங்களை காப்பாத்தினேன். யார் மேலேயாவது உன் கோவத்தை காட்டணும்னா மோடாக் உன் பின்னால தான் இருக்கான். நல்லா கவனிக்க பூமிவாசிகளே, உங்களோட ரெட் ஸ்கல் என்கிட்ட இருந்து எதையோ அபகரிச்சிருக்கான். எங்க ரெட் ஸ்கல்லா? அவன் எங்களுக்கு தேவையில்லை. இந்த ரியாக்டர் வெடிச்சிடும். அப்புறம் மேன் ஹேண்டலே பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி மாறிடும். இது ஒரு பெரிய பிரச்சனை. நீ எப்பவுமே இப்படிதானா? இல்ல கேப்டன், இப்படிதான் நான் எப்பவுமே வேதனையிலேயே விளையாடுவேன். மாத்தி வடிவமைச்சிருக்கிற இந்த அம்புக்கு பேர் தான் ஹல்க் ஸ்மாஷர். ஆனா இப்ப பேரை மாத்திடலாம்னு இருக்க. டேக் டேக் பூம். நீ இப்ப கோவமா இருக்கியா? எப்பவுமே நான் அப்படிதான் இருப்பேன். எவ்வளவு தூரம் தூக்கி அடிக்க முடியுமோ அடி. ஆனா இலக்கு பாதையை மாறக்கூடாது. இங்க வாங்க. ஒரு பெரிய உருவத்தோட இதயமா இந்த கிறிஸ்டல் லென்சஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எது ஹல்கோட இதய மாதிரியா? ஷீல்ட்ல இருக்கிற கதவெல்லாம் இந்த மாதிரி உடையாது. என்ன விடோ கரெக்ட் தானே? ஆஹா, மறுபடியும் பிளாக் விடோ காணாம போயிட்டா எங்கன்னு தேடுங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போதும். உனக்கு அதை தூக்குற தகுதி இல்ல. என்னால சுத்தியல வச்சு உன்னை அடிக்க முடியலன்னா உன்னை வச்சு சுத்தியல நான் அடிக்க. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த